ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேற்று காலையில ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவங்கள பார்க்க போயிருந்தோம். அதாவது காலையில ஒரு 10 மணிக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கிருந்து வரதுக்கு நைட் 8 மணி ஆயிடுச்சு. இந்த கேப்ல ஒரு 10-11 மணி கேப், 11 மணி நேரம் கேப்ல ஒரு 7-8 குழந்தை பிறந்திருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல. எல்லாமே நார்மல் டெலிவரி கிடையாது, எல்லாமே ஆபரேஷன் தான். பிறந்த ஒரு குழந்தை கூட ஆம்பளை பிள்ளை கிடையாது, எல்லாமே பொம்பளை பிள்ளை. நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஆண் குழந்தைகள் பிறக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, சுத்தமா குறைஞ்சிருச்சு. இன்னும் போற போக்க பார்த்தா எப்படி வருங்காலத்துல ஒரு ஆம்பளை 2 பொம்பளையை கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதை கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது. அதாவது நான் சொல்ல போற சிலருக்கும் வரும், நானா உண்மையா சொல்றேன், என் மனசுல இருக்கிற சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும், அது குழந்தை என்ன குழந்தையோ அது அவங்க தலையெழுத்து. ஆனா 2வது குழந்தை என்ன குழந்தை வயிற்றுல இருக்குங்கிற பாக்குற உரிமை நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஆண் குழந்தைங்களோட பிறப்பை அதிகப்படுத்த முடியும். இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், வருங்காலத்துல ஆண் குழந்தைகள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிரும். கருவுல இருக்கிற சிசுவை அழிக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, ஒரு வாட்டி தான் பிறக்க போறோம். அந்த ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை அவனுக்கு இருக்காதா? அந்த பொண்ணுக்கு இருக்காதா? அந்த குழந்தைய பெற்ற 8 பேரோட முகத்துல துளி கூட சந்தோஷம் கிடையாது. அந்த குழந்தைய பெற்ற அந்த அம்மா இருக்கால, மயக்கத்தில் அரை மயக்கம் இருப்பாங்கல்ல, அவங்க மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாங்க போய் பார்க்க போனோம். ஏன்னா அந்நேரம் 8 குழந்தை பிறந்திருக்கும் போது கண்டிப்பா நம்ம பார்த்துதான் ஆகணும். போயிட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்டு வர வேண்டியிருக்கும், காசு கொடுத்து வர வேண்டியிருக்கும். 8 குழந்தையோட அம்மா முகத்துலயும் சரி அப்பா முகத்துலயும் சரி துளி கூட சந்தோஷம் இல்லை. ஏன் பொம்பளை பிள்ளை பெத்தா வேண்டாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது, எல்லாமே குழந்தை தான். ஆனா ஒரு ஆம்பளை பிள்ளையும் வேணும். காசு இருக்கிறவன், அரசியல் சப்போர்ட் இருக்கிறவன், நல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவன் அவனுக்கு என்ன குழந்தை இருக்கு வயிற்றுக்குள்ளங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குழந்தைய பத்தி எடுத்துக்கிறான். மத்த நம்மளே மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க கிட்டதான் கவர்மெண்ட் வேலையை காட்டுது, சட்டம் மயிறு மாங்கோட்டைன்னு. ஒரு சின்ன கொஸ்டின் என் மனசுல வருது, ஏதாவது ஒரு டாக்டருக்கு பிறந்த 2மே பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு ஏதாவது நீங்க ஒரு டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படல. சரியா? நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.